Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு brownie எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். குக்கரை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளான மெத்தட்ல செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தட்ல உருக்கி எடுக்கிறதுக்கு நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். இது மேல ஒரு கண்ணாடி பவுல் வச்சு 150 கிராம் டார்க் சாக்லேட் இதல சேர்த்துக்கிறேன். சாக்லேட் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்லயே நல்லா உருகி வரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சாக்லேட் இந்த மாதிரி பாதி உருகினதுக்கு அப்புறம் நம்ம இதல பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இதல 75 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து நல்லா உருகி வரணும். பாருங்க பட்டர் சேர்த்த உடனே இந்த மாதிரி உருகி வந்துடும். இப்போ நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இத அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத எடுத்து கீழ வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உருகி வரணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீதி இருக்க மாவு எல்லாம் சேர்க்கணும். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 75 கிராம் அளவுக்கு சர்க்கரையும் 75 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். நீங்க ரெண்டுமே நாட்டு சர்க்கரையாவும் சேர்த்துக்கலாம் இல்ல 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பீட்டர் இருந்தா பீட்டர்ல கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 முட்டை நான் சேர்க்கிறேன். முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சு வர அளவுக்கு நம்ம mix பண்ணி விடணும். பீட்டர் யூஸ் பண்ணி mix பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே mix பண்ணிடலாம். கையில mix பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, சேர்த்துக்கோங்க. ஏன்னா எக் ஸ்மெல் இல்லாம இருக்கும் அப்படி சேர்க்கும் பொழுது. நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் 75 கிராம் அளவுக்கு மைதா மாவும் 15 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்படி சலிக்கும் போது மாவுல சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் உடைஞ்சு வந்துடும். பாருங்க கட்டி இருக்கு. இது நல்லா தேய்ச்சி விட்டு சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ சலிச்சு விட்ட மாவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பீட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. மாவு சாக்லேட் கூட நல்லா கலந்து வந்தாலே போதும். பாருங்க மாவு நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்தாலே போதுமானது. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படினா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் ஒரு panல பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேல பட்டர் தடவி வச்சிருக்கேன். உங்களுக்கு சர்க்கிள், ரெக்டாங்கிள் எந்த ஷேப்ல pan இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கலாம். இதுல நம்ம கலந்து வச்சிருக்க மாவு ஊத்திக்கலாம். மாவு ஊத்தும் பொழுது இந்த பதத்தில் இருக்கணும். இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பவுல்ல இருக்க மாவு எல்லாத்தையும் நல்லா எடுத்து இதல சேர்த்துக்கலாம். பாருங்க நான் எல்லா மாவையும் இதல சேர்த்துட்டேன். இதுல லைட்டா பபிள்ஸ் இருக்கு பாருங்க. நல்லா குலுக்கி விட்டீங்க அப்படினா உள்ள இருக்க பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடும். அப்ப கேக்ல எந்த ஹோல்ஸ் இருக்காது. இந்த மாதிரி செய்யும் பொழுது மேலே சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்கும். அது வேகும் பொழுது சரியாயிடும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு குலுக்கி விட்டாலே போதும். அடுத்து நம்ம இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுக்க கேக் ட்ரேவை வச்சிடலாம். வச்சு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சா போதும். இதில் மூடியில் வந்து விசிலும் போடக்கூடாது, கேஸ் கட்டும் போடக்கூடாது. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்குறக்காக ஒரு சின்ன கம்பியை விட்டு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒட்டி வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சாலே வெந்துடும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேக் நல்லா வெந்து வந்துருச்சு. கையிலையும் ஒட்டலை. இதை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் கவுத்தா நல்லா ஒட்டாமல் வந்துடும். இப்போ பட்டர் சீட்லாம் பாருங்கள் எப்படி தனியாக விட்டு வருதுன்னு சொல்லிட்டு. கேக் நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு. இது திருப்பி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சாக்லேட் எல்லாம் மேலே நல்லா கோட்டாகி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளேயும் நல்லா மெதுமெதுன்னு வந்திருக்கு. இதே போல் எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். பாருங்கள், சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.